ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலிமா கிச்சன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மட்டன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மட்டன் 1/2 kg எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். லவங்கம் 4, பட்டை 1, ஏலக்காய் 1 போட்டுக்கிறேன். அதுக்கு அப்புறம் மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ மசாலா இப்போ அது வெந்துனே இருக்கட்டும் மட்டனு. இப்போ மசாலா என்ன வேணும்னு பார்த்துக்கலாம். கிரைண்ட் பண்ணுறதுக்காக வெங்காயம் ஒரு 2 பெரிய மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டுக்கலாம். லவங்கம் 4-5, பட்டை 1, ஏலக்காய் 1 ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு 2 கட்டி, இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கலாம் கிரைண்ட் பண்ண மசாலா. இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம் கிரைண்ட் பண்ணுறதுக்காக. கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி கிரைண்ட் பண்ணிக்கலாம், அதுவும் போட்டு தக்காளியில் பாருங்கள், அதுவும் கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மட்டன் வெந்துன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா போட்டுக்கலாம். தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மாற்றி சொல்லிட்டேன், சாரி. 3 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போகட்டும். உப்பு போட்டுக்கலாம். முன்னையும் உப்பு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வேகிறதுக்காக. இப்போ பார்த்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் போட்டு நல்லா கழுவி பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதுவும் போட்டு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்புல ஆட் பண்ணி இப்போது மூடி வச்சிடலாம். 4 விசில் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சிட்டேன். பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கிரேவி, உருளைக்கிழங்கும் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். சாரி, பாருங்கள், சேவ் பண்ணிட்டேன்.
ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. என் வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.